அருமறை முதல்வனை ஆழிமாயனைக் கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் கேள்வனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். ஆன்மலாபம் பகவத்கீதையின் விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 2வது அத்தியாயம் 64வது ஸ்லோகம். பகவான் பேசுகிறார். மனதை தன் வசப்படுத்தியவனோ விருப்பு வெறுப்புகள் நீங்க பெற்று தனக்கு அடங்கி நிற்கும் இந்திரியங்களால் சப்தாதி விஷயங்களை அனுபவித்து கொண்டு மனத்தெளிவை அடைகிறான். பெரிய மாளிகை ஒன்றுக்கு செல்லும் சந்தர்ப்பம் வருகிறது. மொசைக் டைல்ஸ் ஒட்டிய தரை, வழுவழுப்பான தரையில் கால் வழுக்கி விழுந்து விடுகின்றோம். விழுந்ததற்கு காரணம் மொசைக் கற்களே என்று குற்றம் சாட்டுகின்றோம். உண்மையில் நம்முடைய கவனக்குறைவே காரணம். தரை வழுக்கும் என்று தெரியும், அதற்கேற்ப நிதானமாக கவனப்பிசகு இன்றி காலை மெல்ல வைத்திருக்க வேண்டும். பழி ஒரு புறம் பாவம் ஒரு புறம் என்று சொல்வார்கள். இதே போன்று சப்தம் முதலிய உலக விஷயங்களை சிந்திப்பதால், அதாவது கவனிப்பதால் மனம் கெட்டுவிடுகிறது என்று கருதுகின்றோம், நினைக்கின்றோம். ஆனால் பகவான் கண்ணன் என்ன சொல்லுகின்றார் கேளுங்கள். விஷயங்களை மனதால் சிந்திப்பதால் மனம் எப்படி வீழ்ச்சி அடைகின்றது என்று சென்ற சுலோகத்தில் படிப்படியாக விளக்கினார். இதனால் விஷயங்களே மனதை தாழ்வு நிலைக்கு இழுத்து வந்து விடுகிறது என்று தோன்றியது. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் அதே விஷயங்களை அடங்கி நிற்கும் புலன்களால் அனுபவிப்பதும் மனத்தெளிவை உண்டாக்குவதாக தெரிகிறது சொல்லுகின்றார். அப்படியானால் மனதின் வீழ்ச்சிக்கும் உயர்வுக்கும் விஷயங்களே காரணம் ஆவதில்லை என்பதையும், மனதையும் இந்திரியங்களையும் பயன்படுத்துவதில்தான் தவறு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். விஷயங்கள் ஒருவரை பார்த்து கவர்ச்சி இருக்கிறது என்று அழைப்பது இல்லை, அல்லது ஒதுக்கி விடுமாறும் அந்த விஷயங்கள் சொல்வதில்லை. விஷயங்கள் அப்படியேதான் இருக்கின்றன. பொருள் பொருளாக இருக்கின்றது. நமது கண்ணோட்டத்தில்தான் ஈர்ப்பும் கவர்ச்சியும் விளக்குவதும் உண்டாகின்றன. புலன்களை கையாள்வதில்தான் தவறு இருக்கிறது. அடங்கிய இந்திரியங்களால் விஷயங்கள் அனுபவிக்கப்படும் போது மனம் தெளிவாக இருக்கிறது, குழம்புவதில்லை, குழப்பத்தை அடைவதில்லை, தாழ்ந்து போவதில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புலன்கள் எப்படி இருக்க வேண்டும்? நமக்கு அடங்கியிருக்க வேண்டும். அடங்கிய இந்திரியங்களால் என்று சொல்லுகின்றார் பகவான். நாம் எஜமானாகவும் இந்திரியங்கள் வேலைக்காரனாகவும் இருக்க பழக வேண்டும். தற்போது இந்திரியங்கள் எஜமானாக இருக்கிறது, அதன் பின்னே நாம் வேலைக்காரனைப் போல் ஓடுகின்றோம். இந்நிலையை பகவான் எடுத்துச் சொல்லவில்லை, கவனிக்க வேண்டும். தவிர அடக்கப்பட்ட இந்திரியங்கள் என்றும் பகவான் சொல்லவில்லை. அடக்கப்பட்டவை அனைத்தும் காலம் பார்த்து வெடித்துவிடும். ஆகவே அடங்கிய இந்திரியம் என்றுதான் பகவான் சொல்கின்றார். தானாகவே அடங்கப்பட வேண்டும். இது எப்படி சித்திக்கும்? இந்திரியங்கள் எதனால், எதன் பின்னே, விஷயங்களின் பின்னே ஓடுகிறது? விருப்பு வெறுப்புகளால். விஷயங்களின் பின்னே ஓடுவது எதனால் என்றால் விருப்பு வெறுப்புகளால். இவைகளே புலன்களை இழுத்துச் செல்கின்றன, மனதில் பதிவுகளை உண்டாக்கி விடுகின்றன. ஒரு பொருளை நோக்கி தேடி ஓடும்போது விருப்பம் இருக்கிறது, மறுத்து வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு ஓடும்போது வெறுப்பு இருக்கிறது. ஓடும் திசைதான் மாறுகின்றதே தவிர இந்த இருவருடைய உள்ளத்திலும், வேண்டாம் என்று ஓடுபவனுடைய உள்ளத்திலும் வேண்டும் என்று தேடுகின்றவனுடைய உள்ளத்திலும் அந்த பொருள்தான் மையமாக இருக்கிறது. ஆக 2 பேருடைய மனத்திலும் அந்த பொருள் இருக்கிறது. விருப்பு வெறுப்புகள் இந்திரியங்களை உலக விஷயங்களோடு பிணைக்கின்றன. மாளிகை ஒன்றை பார்க்கின்றோம். பார்ப்பது கண், கண்ணால் தான் பார்க்க முடியும். ஆனால் அழகாக இருக்கிறது என்று மனம் நினைக்கிறது. கண் கருத்துக்களை சொல்லாது. கண் வழியே
மனம் வெளியே சென்று விட்டது. உணவை சாப்பிடுகின்றோம், அருமையான ருசி என்று சொல்லுகின்றோம். நாக்கின் வழியே மனம் வெளியே வந்துவிட்டது. இவைகள் விருப்பத்தினால் வந்த விளைவு. இதே போன்று இது நன்றாக இல்லை, சுவையாக இல்லை என்று சொல்லும் போதும் விஷயங்களோடு இந்திரியங்கள் சம்பந்தப்பட்டு விடுகின்றன. இவைகள் வெறுப்பினால் வந்தவை. ஆக விருப்பு வெறுப்புகள் நீங்கிவிடுமானால் இந்திரியங்கள் தாமே அடங்கிவிடும். இந்திரியங்களை அடக்க தேவையில்லை. அடக்க வேண்டியது விருப்பு வெறுப்புகளைத்தான். அதாவது விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபடுவது. புலன்களால் ஒன்றும் கிடையாது. அவைகள் வரவிடுங்கள். புலன்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. விஷயங்களை வரவிடுங்கள். ஆனால் அவைகளின் பின்னே விருப்பு வெறுப்புகளே நின்று கொண்டு ஆட்டி வைக்கின்றன. எது விருப்பம் என்று இன்றைக்கு தெரிகின்றதோ அதுவே பின்னாளில் வெறுப்பாகவும் மாறிவிடும். வெறுக்கப்பட்ட ஒன்றும் ஒரு காலத்தில் விருப்பமாக மாறிவிடும். எதுவும் நிலையில்லாதது. இதை உணர்ந்துவிட்டால் புலன்களுக்கும் விஷயங்களுக்கும் இடையே உள்ள பாலத்தை உடைத்துவிட்டால் தொடர்பு துண்டிக்கப்படும். விஷயங்களிலிருந்து எந்த விதமான கருத்தோ மதிப்பீடோ விளக்கமோ அதனை பற்றிய நினைவோ தாக்கமோ ஏற்படாது. ஒரு பொருளை பார்க்கும்போது அதிலிருந்து எந்த ஒரு கருத்தோ ஒப்பிடுவதோ கம்பாரிசன் எதுவும் மனதில் தோன்றாதவாறு பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இதேபோன்று ஒவ்வொரு புலன்களாலும் விஷயங்கள் அனுபவிக்கப்படும் போது அதிலிருந்து இது சரி, இது தவறு என்ற மதிப்பீடு வராமல் அனுபவிக்க கற்றுவிட்டால் விருப்பு வெறுப்புகளே நம்மை அண்டி வராது. உலகத்தில் இறைவன் படைப்பில் அது இருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. அதில் நிறைவோ குறைவோ கண்டுபிடிக்காமல் அனுபவிக்கும் மனம், அதாவது கருத்து விளக்கம் எதையும் சொல்லாமல் அந்த விஷயங்களில் ஈடுபடும் மனம் வரப்படுவது ஒன்றுதான் வழி. அந்த மனம்தான் வர வேண்டும். இதை அவரவருக்கு ஏற்ப எப்படியாவது கைவர முயற்சிக்க வேண்டும். இதுவே வெறுப்புகளிலிருந்து நீங்கும் வழியாகும். இதனால் மனம் தன் வசப்படும். நாம் அடக்காமல், அதாவது புலன்களை நாம் கஷ்டப்பட்டு அடக்காமல் தாமே அடங்கிய மனம், அடங்கிய புலன்கள் வர வேண்டும். இந்த நிலை ஏற்பட்ட பின்பு விஷயங்களை அனுபவித்தாலும் மனம் தெளிவாகவே நிற்கும். மனம் வீழ்ச்சியை சந்திக்காது. அறிஞர் ஒருவரிடம் ஒருவன் கேட்டான், நான் சொல்வதை அனைவரும் காது கொடுத்து கேட்பதற்கு என்ன வழி? அதற்கு நான் எத்தகைய உபாயத்தை செய்தால் என் ஆசை நிறைவேறும் என்று கேட்டான். அறிஞர் சொன்னார், இந்த எண்ணத்தை கைவிடு. முதலில் நீ பெரிய மனிதனாக எந்த வழியிலாவது ஆகிவிடு. உன்னை சுற்றி எப்போதும் 10 பேர் இருக்கும்படி வளர்ந்து விடு. அதற்கு பிறகு பார், நீ எதை சொன்னாலும் எல்லோரும் மறு கருத்து ஏதும் சொல்லாமல் அதை கேட்பார்கள் என்று சொன்னாராம். ஆம், இன்று அரசியல்வாதி எதை பேசினாலும் செய்தித்தாளில் வந்து விடுகிறது. தினசரி நாளேடுகளை படியுங்கள், தெரியும். அது ஒன்றும் பெரிய செய்தியாக இருக்காது. எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்த போதிலும் நியூஸ் பிரபலமாகிவிடுகிறது. ஆக இந்திரியங்கள் அடங்கிவிட்டால் அதன் பின்பு எத்தனை விஷயங்கள் வந்தாலும் போனாலும் தாமரை இலை தண்ணீர் போல் ஒட்டாமல் நாம் இருப்போம். மனம் தெளிவாகவே இருக்கும். அந்த புலன்கள் அடங்கும் கலையை, அந்த வாகுவை, அதாவது நேக், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவே. அதன் பின்பு வீட்டில் திட்டினாலும் மோசக்காரன் என்று உறவினர் தூற்றினாலும் கவலை இருக்காது. மனம் பாதிக்காது, குழம்பி விடாது, தெளிவாக இருக்கும். இந்நிலை தொடருமாயின் கூடிய விரைவில் ஞானம் நம்மேல் இறங்க இடம் தயாராகிவிடும். அடுத்த ஸ்லோகம் 2வது அத்தியாயம் 65, 66 ஸ்லோகங்கள். மனத்தெளிவை அடைந்தவனுக்கு சர்வ துக்கங்களின் நாசம் உண்டாகும். ஏனெனில் மனம் தெரிந்தவனுடைய புத்தியானது விரைவாக நிலைத்து நிற்கின்றது. மனம் நிலைப்படாதவனுக்கு ஞானம் உண்டாவதில்லை. மனம் நிலைப்படாதவனுக்கு ஆத்ம தியானமும் உண்டாவதில்லை. ஆத்ம தியானம் அற்றவனுக்கு சாந்தியும், அதாவது மனது சமாதானமும் உண்டாவதில்லை. சாந்தியற்றவனுக்கு சுகமேது? இது ஸ்லோகம்.
எவருடைய ஞானம் நிலையானது என்பதை பகவான் விளக்கி கொண்டு வந்தார். முதலில் ஆன்மாவில், அதாவது எண்ணம் கடந்த நிலையில் அருவத்தில் லயிப்பவனின் ஞானம் நிலையானது என்று சொன்னார். எண்ணம் கடந்த நிலையை அடைய எது உதவுகிறது? கிடைத்தவற்றிலும் திருப்தியோ வருத்தமோ கொள்ளாத நிலை, போவதில் துக்கப்படாது வருவதில் மகிழாது இருக்கும் நிலை, இவனது ஞானம் நிலையானது. இப்படி ஒவ்வொன்றாக திடமான ஞானத்தை அடைந்தவர்களின் நிலையை பட்டியலிட்டார். அதனைத் தொடர்ந்து ஞானத்தை எதன் மூலம் அடைய முயற்சி செய்கின்றோம், மனம் இந்திரியங்கள் அவைகளை எப்படி பயன்படுத்தினால், அதாவது கையாண்டால் வீழ்ச்சி அடைய நேருகின்றது என்பதையும், உயர்வு எப்படி ஏற்படுகிறது என்பதையும் தெளிவாக்கிய பகவான், இவைகளுக்கு ஆதாரமான மனம் தெளிவாக இருக்குமாயின் அதன் பலனையும் தெளிவின்றி போனால் என்னவாகும் என்பதையும் விளக்குகின்றார். மனம் தெளிவாக இருந்தால் துயரங்கள் நாசமாகின்றன, அவனுடைய புத்தியானது விரைவில் நிலைத்து நிற்கின்றது என்கின்றார் பகவான். உலக விஷயங்கள் அவனை பற்றிய போதிலும் மனம் தெளிவாக இருப்பதால் இது துயரத்துக்கு வழிவகுக்கும். இந்த நிலை மாறிவிடக்கூடியது என்பதை அவன் சீக்கிரத்தில் உணர்ந்து விடுவான். இதனால் அவனது புத்தி அலையாமல் ஒருமித்து நின்றுவிடும். மனம் தெளிவு அடைந்தவனுக்கு இது பொருள், இது ஆசை, இது கோபம், இது தடை, இது துயரம் என்பதெல்லாம் நிதர்சனமாக தெரியும். எனவே பொருளை பொருளாகவோ அப்படியே பொருளாகவே பார்ப்பான். அதில் அந்த பொருளோடு தன்னை பிணைத்து கொள்ள மாட்டான். அந்த பொருளில் இருந்து எந்த விதமான கருத்தையும் மதிப்பீடையும் எதனையும் தனக்கு உள்ளே உருவாக்கி கொள்ள மாட்டான். இதனால் துயரம் அவனை தீண்டாது. இதனால் மனம் அலைபாயாது, ஆடாது. உடனே ஒரே நிலையில் மனம் நிலைத்து நின்றுவிடும். இவ்வாறு மனம் நிலைக்கவில்லை என்றால் ஞானம் ஏற்படாது, தியானம் கைகூடாது. தியானம் இல்லை என்றால் அமைதி ஏது? அமைதி இல்லை எனில் சுகமும் ஏது? ஆம், மன அமைதியே அடிப்படையானது. அமைதி இல்லாமைக்கு காரணம் எதை பார்த்தாலும் கேட்டாலும் உணர்ந்தாலும் தொட்டாலும் அடைந்தாலும் நல்லது இது கெட்டது இது என்று நாம் பாகுபடுத்தி கொண்டே இருக்கின்றோம். இதனால் மன அமைதி குலைந்து விடுகிறது. கெட்டதை அடைந்து விட்டோம் என்று வருத்தப்பட்டு மன அமைதியை இழந்து விடுகின்றோம். நல்லதே கிடைத்தாலும் இது எத்தனை நாள் நீடிக்கும்? அதுவும் மாறிவிடும். அப்போதும் வருத்தம் வரும். அமைதி இல்லாமை சிலருக்கு எதை பார்த்தாலும் கெட்டது மட்டுமே தென்படும். ரோஜாவை பார்க்க மாட்டார்கள், அந்த செடியில் உள்ள முள்களையே பார்ப்பார்கள். ஒரே கோணத்தில் எண்ணங்களை பழக்கியிருப்பார்கள். பிற சிந்தனைகளை உள்ளே வரவிடுவதே இல்லை. கணவனும் மனைவியும் தேனிலவுக்கு போனார்கள். புதுமண தம்பதிகள். அன்று பௌர்ணமி இரவு. கணவன் அந்த அறையை விட்டு வெளியே வந்தவன் முழு நிலவை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். மனைவி வெளியில் வந்தாள். அவளும் அந்த ஆனந்தத்தை அடையட்டும் என்று அவளிடம் இந்த பூரண சந்தனை பார்த்து என்ன தோன்றுகிறது என்று கேட்டான். அவளோ, எங்க அம்மா சுட்ட ஆப்பம் நினைவுக்கு வருகிறது என்றாள். தலையில் அடித்து கொள்ளாத குறையாக முகத்தை கணவன் திருப்பிக் கொண்டான். அவளது எண்ணத்தின் வட்டம் அவ்வளவே. வாழ்வின் அடிப்படைகளில் ஒன்றாக பின் வருவதை பழக்கிக் கொள்ள வேண்டும். சரியில்லாத விஷயம் அல்லது பொருள் ஒன்றை கேள்விப்பட்டாலோ பார்க்கவோ நேர்ந்தால் அதில் நல்லதொரு பகுதியை கண்டுபிடியுங்கள். எத்தனை கெட்டதாக இருந்தாலும் அதில் நல்ல அம்சம் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். சாலையில் போய்கொண்டிருக்கிறோம். சைக்கிளில் வந்தவன் மோதி கீழே தள்ளிவிட்டான். விழுந்து விட்டோம். அடிபட்டு விட்டது. பக்கத்தில் சாக்கடை ஓடுகிறது. இப்பொழுதெல்லாம் சாக்கடையில் தண்ணீர் ஓடுவதில்லை, தேங்கி நிற்கிறது என்பது வேறு விஷயம். எழுந்த நாம் அடிபட்டதே என்று வருத்தப்படுவதை காட்டிலும், மோதியவன் மீது சண்டை பிடிப்பதை காட்டிலும், விழுந்ததில் சாக்கடையில் விழாமல் தப்பித்தோமே என்ற நல்ல அம்சத்தை கவனிக்க வேண்டும். இப்படி எல்லா கெட்ட விஷயங்களிலும் ஏதேனும் ஒரு அம்சம் நல்லதாகப்படும். அதை கண்டுபிடித்து கெட்டதிலும் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்வதை பழக்கத்தை கொண்டு வந்துவிட்டால் சந்தோஷமான மனநிலை வந்துவிடும். மன மகிழ்ச்சியை அளவுகோல் ஆக்குவீர். உங்களுக்கு எதற்கு அளவுகோல்? மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அளவுகோல். மன நிம்மதியை தராசாக ஆக்குவீர். சுய இயல்பு தன்மைக்கு ஏற்ற மகிழ்ச்சியான ஆத்மார்த்த அமைதியை தரும் செயலை தேர்வு செய்யுங்கள்.
மன மகிழ்ச்சி தரக்கூடிய செயலை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அது ஆத்மார்த்த அமைதியாக இருக்க வேண்டும். மன அமைதி தானே வந்து இறங்கிவிடும். அமைதி சரியான களம், சரியான இடம். அமைதி இருந்தால் போதும். சந்தோஷம் மட்டுமல்ல, தியானத்தன்மையும் கூடிவிடும். தியானம் முதிர்ந்தால் ஞான நிலை கெட்டிவிடும். தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.